தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு எனக்கு சனி மாறிடுத்தா, என்னுடைய ராசிக்கு ஓரளவுக்கு இதுக்கப்புறமாவது ஓரளவுக்கு எனக்கு நல்லா இருக்குமா, கொஞ்சமாவது பேர் எடுத்துருவேனா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. ஆனால் என்னென்னா, மகர ராசிக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா, பாத சனி நடக்கிறது மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது. இந்த ராகுக்கு இது பயிற்சி பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் ஒன்றா இருக்குது. மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். 6ஆம் இடத்துல குரு. அலைச்சல் அதிகமாக இருக்குது. நேரமின்மை, அதாவது நேரம் விட்டு நேரம் சாப்பிட்றது, நேரம் விட்டு நேரம் தூங்குறது, நிம்மதி இல்லாத ஒரு லைஃப். சில நேரத்தில் மகர ராசி ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இது நமக்கு தான் இப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்கும் தான் அப்படி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு கூட சில பேருக்கு எண்ணங்கள் உண்டு. ஆனால் இந்த மகர ராசி பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், மகர ராசி பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு உருவாக்கும் கலை, கிரியேட்டிவிட்டி மைண்டு நிறையா இருக்கும். இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும். மகர ராசி பொறுத்தளவுக்கு மகர ராசிக்காரருக்கு ஒரு சூக்ஷ்மம் என்னென்னா, இவங்களை புரிஞ்சுக்கிட்டா அவங்க நன்னா இருப்பாங்க, இவங்களை புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் வாக்குவாதம் தான் வரும். இவன் நல்லா அதாவது மகராசி பொறுத்தளவுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வேணும். ஸோ மகராசிக்காரர் இவங்க இப்படி இருக்காங்களா, அவங்க எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் எல்லாருக்கிட்டையும் ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க, தான் கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க, நல்ல ஒரு முன் யோசனை உள்ளவர்களாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சில அந்த மகர ராசி அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எடுத்தோடனே என்ன தெரியுமா கேட்பாங்க, இப்போ யாராவது வராங்க போகிறாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், அந்த ஒரு பணிவு மரியாதை எல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. யாருக்கு? இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மகர ராசிக்காரர்கள் இன்னைக்கும் இவங்க இருக்கணும்னு இவங்க லெவலே வேற மாதிரிலாம் இருந்திருக்குங்க, இவங்க லெவலே வேற மாதிரிலாம் மாறி இருக்கும். ஆனால் இவங்களை சுற்றி இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவங்களுக்கு சுற்றி இருந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இவங்களை வளர விடாமையே தடுத்துருச்சு. அடுத்தடுத்த லெவலுக்கு இவங்க போகணுன்னு நினச்சிருக்காங்க, போகணும் சில விஷயங்கள்லாம் நினச்சாங்க. ஆனால் எதுவுமே நடக்காமல் எல்லாமே தன் முயற்சியில் வாழ்க்கையில் மேலுக்கு வந்தவங்க தான் மகர ராசிக்கார். யாருடைய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கா, தன் மூளைக்கு தன் விஷயத்துக்கு நம்ம இப்படி தான் வளரணும், நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன் முயற்சிக்கு தன் புத்திக்கு வாழ்க்கையில் மேலே வந்துடுவாங்க. சொந்த வீடு, வாகனங்கள், கஷ்டப்பட்டாலும் பேர் எடுக்கிறவங்க மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்டு. அதே பெண்களாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகர ராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமே பண்ணாமல் இருப்பாங்க, சில பேர் மேரேஜ் பண்ணிக்காமல் இருப்பாங்க, சில பேருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் அந்த மாதிரி இருப்பாங்க, சில பேர் கல்யாணமே பண்ணிக்காமல். சில பேர் ஆண்கள் எடுத்துட்டோன்னே சில பேருக்கு எனக்கும் காதல் கை கூடுமா, எனக்கும் ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்குமா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு அது கேள்விக்குறியாக இருக்கும். சில பேர் நடக்கணும்னு இருக்கும், ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்களுக்கு அது தடங்களாகவே அமையும். சரி பண்ணலாம், சரி இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் பார்த்து பண்ணிக்கலாம், கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனோடனே பண்ணிக்கலாம், அவங்களே மனசை தேத்திப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லை, சரி பார்த்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி வேறு யாருக்குமே இருக்காது. மகர ராசி பொறுத்த அளவுக்கு பணப்பிரச்சனையும் சரி, அவங்களுக்கு சில குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் சந்தோஷமே கிடையாது. அவங்களுக்கு தானாக சந்தோஷமாக இருந்தால் உண்டு. அவங்க ஒரு நிமிஷம் சிரிச்சிட்டாங்கன்னா, இப்போ இந்த வாரம் சிரிச்சிட்டாங்கன்னா அடுத்த வாரம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏதோ லைஃப் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காது. அந்த மாதிரி இருக்குது ஜாதகத்தில். இதெல்லாம் பொது பலன்கள் தான். அவங்க சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும், எப்படி வேணாலும் இருக்கும். அவங்களுடைய தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் நல்ல அடுத்தடுத்த மைண்ட் செட் பார்த்திங்கன்னா ஹை லெவலில் திங்க் பண்ணுவாங்க. இப்போ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி போகலாம், இப்படி செய்யலாம், இது பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருப்பாங்க. நல்ல வெல் நாலேஜபிள் பர்சன் ஹூ இஸ் தட் மகர ராசிக்காரர்கள் தான். வெல் நாலேஜ் பர்சனாக இருப்பாங்க. நிறையா நல்ல இவங்ககிட்ட தெரியாத விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு. அதாவது அந்த தொலைநோக்கு பார்வையெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இவங்களுக்குலாம் நிறைய உண்டு. சில விஷயங்கள்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இப்படி தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் இப்படிலாம் இருக்கிறனால தாங்க எனக்கு பிரச்சனையே பண்ணுறாங்க அப்படிங்கிற. இவங்க நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வாங்கினவங்களாம் இருக்காங்க. நல்லதுன்னு நினச்சா அவங்க உதவி செய்வாங்க, இவங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. இப்போ போனா போகுதுன்னு உதவி செய்ய போயெல்லாம் கெட்ட பேர் வாங்கியிருப்போம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருந்தால் கூட நிம்மதியாக இருப்போம், இவனுக்கு உதவி செய்ய போய் நம்ம கஷ்டப்படுறோமேங்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க சில பேர். இன்றைக்கும் நிறைவேறாத ஆசையோடலாம் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 3-4 வருஷமாக தான் நினச்சது இன்னும் நடக்கலைங்க மகர ராசிக்கு. இன்னும் அவங்க நினச்ச ஒரு சில விஷயங்கள்லாம் தடைப்பட்டுட்டே தான் இருக்குது.
இந்த வருஷம் 2024 நினைச்சாங்க 25 நடந்துடும், 25 பிறந்த 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு அந்த விஷயத்தை என்னால் பிடிக்க முடியலையே அப்படின்னு இன்றைக்கும் அந்த மனக்குமரல்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே இவங்களுக்கு 2 விஷயம் இவங்களோட வழிபாடு. அதாவது பைரவரில் வந்து பார்த்தீங்கன்னா 64 விதமான பைரவர் இருக்கார், கேள்விப்பட்டிருப்பீங்க. 64 விதமான இந்த பைரவரில் மகர ராசி அதிகமாக வழிபாடு செய்ய வேண்டியது சொர்ண ஆகர்ஷண பைரவர். கால பைரவர்லாம் இருக்குது, ஆனால் சொர்ண ஆகர்ஷணம், சொர்ணம்னா தங்கம், ஆகர்ஷண பைரவர். நீ வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கணுமா, அடுத்தடுத்த லெவலுக்கு நீ போகணுமா, அடுத்தடுத்த லெவலில் நீ சக்ஸஸ் பண்ணணுமா, நீ செய்ய வேண்டியது சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணு. மாதத்தில் ஒரு நாள் வழிபாடு பண்ணினாலும் அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணு. வேப்பெண்ணெயில் விளக்கேற்று, இழுப்பு எண்ணெய் வேண்டாம், நல்லெண்ணெய் வேண்டாம். அதை வேப்பெண்ணெய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக அது ஒரு கசப்பு எண்ணெய் மாதிரி இருக்கும். அதில் நீ விளக்கு ஏற்றினால் உன்னுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும், நீ நன்னா இருப்ப, எந்த நோய் நொடி இல்லாமல் நீ நன்னா இருப்ப. இன்றைக்கி நீ ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, நீ ஓன் பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி, இல்லை நீ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, நீ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உன் லைஃப்பில் நீ அடுத்த லெவலுக்கு வரணுமா, நீ சொர்ணாகிருஷ்ண பேரை விடாமல் பிடிச்சிக்கும். உனக்கு சனி பகவானாலாம் ஏன்னா மகர ராசிங்கிறது சனி பகவானுடைய சொந்த வீடு, கும்பராசி சனி பகவானுடைய சொந்த வீடு. ஸோ சனி பகவானால் பாதிப்பு இருக்காது, ஆனால் அடிபட்டுட்டே இருக்கும், உடம்புல தழும்பு இருக்கும், முதுகில் தழும்பு இருக்கும், இல்லைன்னா முட்டியில் தழும்பு இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடையில் இல்லைன்னா மார்புல மச்சம் இருக்கும், தெரிகிற மாதிரியான மச்சம் இருக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு அதெல்லாம் உண்டு, இல்லைன்னா சொல்ல முடியாது, உண்டு. சாப்பாட்டு பிரியர், கரெக்டாக அதாவது டேஸ்ட்டாக இருந்து சாப்பிடலான்னு வச்சுட்டு போயிடுவாங்க. சாப்பாடாக நல்லா இருக்குண்ணே, இல்லை ஏன் தேவையில்லாமல் செஞ்சுட்டு இருக்கேன், செஞ்சால் ஒழுங்காக செய்யலைன்னு செய்யாது அப்படின்னு பார்த்து சாப்பிடுவாங்க. இங்கே போனால் நல்லாயிருக்கும், அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் நல்ல வெரி குட் பர்சன். ஆனால் இவங்க சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கும் சில விஷயங்கள்லாம் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாமே சரியாக வரும். தொழில் விஷயங்கள் சரியாக நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க, வேலை விஷயத்துலலாம் நிறையா சக்ஸஸ் பண்ணுவாங்க. வேலை விஷயத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக இறங்கலாம், நிறையா சக்ஸஸ் பண்ணுவீங்க, சொல்லி வச்ச மாதிரி சக்ஸஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதே போல் திருமணம் மற்ற நல்ல யோகங்கள்லாம் நடக்கும். திருமணத்துலேயும் சில பேருக்கு காதல் திருமணம்லாம் நிறையா, சில பேருக்கு கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாதத்தில் சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது யாரையாவது ரொம்ப டீப்பாக நம்புறீங்கன்னா ஏமாற்றிடுவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள், யாராக இருந்தாலும் சரி கூட கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து நீங்கள் சேர்த்தாதாங்க உண்டு, உங்களுக்கு யாரும் கொண்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்களாக கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தா தான் உண்டு, ஏதாவது உங்களுக்குன்னு நீங்கள் சேர்த்து வச்சுட்டா தான் உண்டு. அதனால் அந்த பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கலாம், உங்களுக்கு பின்னாடி அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது கை கொடுத்தால் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சரியாக வரும். ரிலேஷன்ஷிப்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, பணம் எதிரையாக முதலீடு பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்யுங்க. உங்களுக்கு ஆகாத மாதம்னு ஒன்று இருக்குது, அது என்ன மாதம் தெரியுமா? ஆணி மாதம். இப்போ தான் வைகாசி முடிஞ்சது, இப்போ அந்த ஆணி மாதம் நடக்குது. இப்போ தான் இந்த ஆணி மாதத்தில் தான் இந்த மகர ராசிக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். என்னென்னா பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் எதுவுமே நடக்காது, காரியம் தடங்களாயிண்டே தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண போராடி தான் சக்ஸஸ் பண்ணணும், இப்படி எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நிதானித்து செய்யுங்க, அவசரம் வேண்டாம், பொறுமையாகவே செய்யுங்க. சில பேருக்கு வெளிநாடு யோகம் உண்டு. திடீர்னு யாராவது ஒரு பெரிய நண்பர்கள் மூலமாக வெளிநாடு போகிறதோ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் புதிய நண்பர்களால் உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சா கூட அந்த அவமானம் அவங்களுக்கு தான் போகும், உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வராது. நீங்கள் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் ஜாதகப்படி மகர ராசி பொறுத்தளவுக்கு தந்தை வழி கர்மா நிறையா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அப்பா வழி கர்மா உங்களுக்கு நிறையா இருக்குது. அதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த தந்தை வழி கர்மாவை நீங்கள் நிவர்த்தி பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கர்மா இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா மேலே வருவீங்க, நல்ல சக்ஸஸாக வர முடியும். என்றைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வந்து புதன்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்டமான கிழமையாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடிய ஒரு இதாக அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமையில கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி வேறு எதுவுமே வேண்டாம். சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, எப்பயாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மகர ராசிக்காரர்கள் இதை பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்ல சுத்தமான செக்கெண்ணெய் சொல்கிறாங்க இல்லையா, நல்லெண்ணெய் சனிக்கிழமையில் தேய்ச்சி குளிச்சு காலையில் எதுவும் சாப்பிடாதீங்க. எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயத்தில் நேராக சனீஸ்வரன் கோவிலுக்கு போங்க. எங்கே போகிறீங்கன்னு சொன்னால் திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் மொரட்டாண்டின்னு சொல்லி ஒரு சனீஸ்வரன் கோவில் இருக்குது. அந்த சனீஸ்வரன் கோவிலில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்க. உங்கள் கைனாலே பண்ண சொல்லுவாங்க. நீங்களே உங்கள் கைனால் மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு கையில் பூட்டு வாங்கி வச்சுக்கோங்க. 9 தடவை சுற்றுங்க. மனசில் அந்த பூட்டை நல்லா இருக்க பிடிச்சிக்கோங்க, சுற்றி வாங்க. என் கஷ்டங்கள்லாம் எனக்கு அங்கே போய் ஒரு லாக் பண்ணிவிட்டு ஒரு சாவி அங்கே கொடுத்துட்டு ஒரு சாவி எடுத்துன்னு வந்துடுங்க. நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு சீக்கிரம் போவீங்க அந்த கோவிலுக்கு. சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும்.
அமோகமாக மகர ராசிக்காரர்கள் இருப்பீங்க. இந்த ராகு கேது பயிற்சியெல்லாம் இன்றைக்கும் மன சந்தோஷத்தை கொடுக்காம இருக்குது. இன்றைக்கி வேணால் சந்தோஷத்தை கொடுக்காம இருக்கலாம், ஆனால் ஒரு டைமில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்ல சந்தோஷமாக இருக்கும். பழைய ஆளை நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, விட்டதை பிடிப்பீங்க கண்டிப்பாக. அந்த யோகம் உங்களுக்கு உண்டு. சுபம்.